அதுக்கு வேண்டியதுக்கு இப்போ அப்ரூவலுக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி அவங்க ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா அப்ரூவலையும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ரூவல் அவங்க கொடுக்கல அப்படின்னா கூட 20 நாளில் வந்து நாங்கள் அது டீம்டு அப்ரூவல் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒர்க்கு நிற்காது எதுனாலையும். இது வரைக்கும் இதுக்கு முன்னால் இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு அப்ரூவல் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த 20 நாளில் வந்து டீம்டு அப்ரூவலுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ஸுங்கிறது எப்போ வாய்ப்பு வருதோ அப்போ தான் பண்ண முடியும். அதுக்கு 2 வருஷத்துக்கு நம்ம பிஸ்னஸ் வாய்ப்பெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது. அந்த வகையில் இது ரொம்ப நல்ல விஷயம். அதனால தான் கோயம்புத்தூர்லேருந்து வந்து இங்கே வந்து இந்த எம்ஓயு ஃபங்க்ஷனில் கலந்துட்டு சைன் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு ஜெர்மனியில், யூகேயில், யூஎஸில் இருக்க கம்பெனிக்கெலாம் பார்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். டெவலப்மெண்ட்டும் பண்ணுறோம், சப்ளையும் பண்ணுறோம். ஸோ இப்போது இருக்க வாய்ப்பு வந்து இப்போ யூரோப்பில் இருக்கவங்க, அமெரிக்காவில் இருக்கவங்க எல்லாருமே சைனாவை விட இன்னொரு சப்ளையர் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு சைனா +1ன்னு பேர். அந்த வகையில் வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அதை இப்போது எடுத்துக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய செலவாகும். இப்போ அந்த செலவு எல்லாம் அந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ரொம்ப கட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த வகையில் அந்த பணம் எல்லாத்தையும் வந்து நம்ம பிஸ்னஸ்லேயே நம்ம போடுறப்ப பிஸ்னஸோட க்ரோத் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக மாறி இருக்குங்க. நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. கொஞ்சம் அப்ரோச்சபுளாக இருக்குது. யார் வேணாலும் நீங்கள் மீட் பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் கேட்டு இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் வந்து ரெண்டாவது பிஸ்னஸ்க்கு வந்து அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 1.5 ட்ரில்லியன் பிஸ்னஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா இன்னொன்று வந்து மற்றது எல்லாருமே இப்போ மேக் இன் இண்டியா மற்ற ப்ராஜெக்ட்லாம் எடுத்திங்கன்னா வெளியில் இருக்க பிஸ்னஸை வந்து இந்தியா கொண்டு வரணும் அப்படின்றதில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் இவங்களை பொறுத்தளவுக்கு நான் கோயம்புத்தூர்லேயும் 2 மினிஸ்டர்ஸை மீட் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல நடந்துட்டு இருக்க பிஸ்னஸை வந்து டபுள் பண்ணுறதுக்கு, ட்ரிபிள் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். அது பண்ணாலே 1 ட்ரில்லியன் வந்து நம்ம ஈஸியாக வந்து அப்டைன் பண்ணிட முடியும், ரீச் பண்ணிட முடியும். அதுக்கு மேலே 0.5 ட்ரில்லியன் பண்ணுறது வந்து கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்க அப்ரோச்சும் நல்லாயிருக்கு. அவங்க டார்கெட்ஸு, இன்டென்ஷன் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்குது. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் அது எப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல எனக்கு. அது ரொம்ப கண்கூடாகவே தெரியுது, ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது. இப்போ இருக்கிறதுலேயே வந்து நிறைய செலவுகள்லாம் நிறைய ஆகிட்டு இருந்தது, எல்லாமே எங்களுக்கு கட்டாயிருக்கு. ஸோ இன்னும் சில விஷயங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமான்னு தெரியல. அது போக போக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதையும் எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் வாய்ப்புங்கிறது வந்து நிறைய வரும். தமிழ்நாடு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் ஒரு இது நம்ம வந்து அப்ரூவலுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த இன்கேஸ் வந்து அவங்களால அந்த டைமுக்குள்ளே கொடுக்க முடியல அப்படின்னா டீம்டு அப்ரூவல் அப்படின்னு பேர். அதுக்கு நீங்கள் வந்து 20 நாளைக்குள்ளே டீம்டு அப்ரூவல்ன்ற கணக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணலாம். உங்கள் ப்ராஜெக்ட் இதனால டிலே ஆகாது, அது கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் பிஸ்னஸ் பாதிக்கப்படாது. அதாங்க. என் பேர் ரமேஷுங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 125 கோடி இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா கிராஃப்ட் அப்படின்னு கோயம்புத்தூர்லேருந்து.